வணக்கம் நேயர்களே அண்ட் வெல்கம் பேக் டு சுலான் ரிவ்யூ vlogs. தளபதி என்டரிங் டு த பாலிட்டிக்ஸ். எஸ், ஸோ ரொம்ப நாளாக இது வெயிட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இப்போ இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுன்னு சொல்லும் போதே கொஞ்சம் பெருமையாக இருக்க வேண்டியதாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, தளபதி அரசியலுக்கு இப்போது ஆக்டர் விஜய் இஸ் பாலிட்டிக்ஸ்க்கு வரலாமா வேணாமான்றது நிறைய பேர் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வரணும். எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் தேவைங்க. ஸோ இப்போ இருக்கிற வரைக்கும் என்னன்னு தெரியல, அது நம்ம கடைசியாக பேசுவோம். ஸோ இப்போது மக்களுக்கு ஆஃபீஸில் ஸோ ரொம்ப தீவிரமாக பிஸியாக ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்குறாங்க. இப்போ டெல்லிக்கு போயிட்டு தளபதி பார்த்திங்கன்னா கட்சியை இது மாதிரி சைன் பண்ணுறதுக்கு தளபதி நேர்லேயே போயிட்டு ஒரு சில ஒர்க்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்ருக்கான்றதான நியூஸ் எல்லாம் வந்துச்சு. எஸ், நிறைய நியூஸ்லலாம் பார்த்தோம். எஸ், இப்போது 2024 வருவாரா இல்லை 26 வருவாரான்றது கேள்வி. அது இன்னுமே சந்தேகமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 2024 நான் பொதுவாக விசாரித்தபடி பார்த்திங்கன்னா ஒரு சில மக்கள் இயக்கம் மெம்பர்ஸ் அண்ட் லீடர்ஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் லீடர்ஸ் விசாரித்த பார்த்திங்கன்னா 2024 அவங்களுடைய ஆதரவு மட்டும்தான். அதாவது இந்த கட்சிக்கு குறிப்பிட்ட இந்த கட்சி நம்ம ஆதரவு அளிக்கலாம், இந்த கட்சிக்கு இது பண்ணலான்றது ஸோ நியூஸ் என்னை பொறுத்தவரை இருக்குது. ஸோ இப்போதைக்கு கட்சியை கூடி சீக்கிரம் பேர் நேம் என்னான்றது டெல்லிக்கு போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு கட்சியோட பேர் என்னான்றது அண்டு கொள்கைலாம் சொல்லுவாங்கன்னா சரியாக தெரியாது. கொள்கை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நடத்தலான்றது மக்கள் இயக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸோ பிளான் வச்சிட்ருக்காங்க. ஸோ மற்றபடி என்னன்றது தெரியல. பட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, மூவியை மட்டும் என்னாலும் நிறுத்திட்டாங்க தளபதி. ஸோ அதுதான் சொல்ல முடியும். ஸோ 3 வருஷம் பிரேக் எடுக்க போகிறான்னு தான் சொல்கிறாங்க. பட் அது தெரியாது, அது எந்த விதத்தில் அது பொய்யின்னே கிளியரிஃபிகேஷனாக புஷி ஆனந்த் அவர்களே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, நடிப்பார்ன்றது. பட் என்னது டிஸ்கஸ் இப்போ நோவடேஸ் வரைக்கும் என்னன்றது கிளியரிஃபையாக நமக்கு தெரியலை. பட் இருந்தாலுமே மூவிலாம் அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ கமலஹாசன் ஸ்டார்ட் பண்ணார். பட் இந்த அளவுக்கு அவருக்கு இது கிடையாது, ஃபேன்ஸ் இருக்காங்க பட் அந்தளவுக்கு கிடையாது. பட் தளபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ ஃபேன் பேஸ் அவருக்கு. சில பேர் கதறிட்டுருப்பாங்க. ஒரு நடிகரை பார்த்தே இப்போ ஒரு சில பேர்லாம் பயந்துட்டுருக்காங்க. அவர் வரக்கூடாது வந்தாச்சு. எஸ், ஒரு நடிகரை பார்த்து பயப்படுறாங்க. பட் நம்ம மக்கள்லாம் மறந்துடுறாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு வெள்ளம் வந்துச்சு. ஸோ வெள்ளத்துக்கு ஸோ ரீல்ஸில் இன்ஸ்டாவில் நிறைய பேர் இது மாதிரி பண்ணுறாங்க. ஏன் வரல. பட் அதுக்கான ஒரு மணியை ரிட்டர்ன் கொடுத்துட்டா எல்லாமே சால்வ் ஆகிடுமா சொல்லுங்கள். ஸோ இதை பாடி சரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது சரி பண்ணி ஏன் இப்போ வந்திருக்கு. 2015 எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ், அப்போ நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்பு நடந்தது என்ன தெரிஞ்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன இருந்தது தெரில, ரொம்ப பாதிப்பு நடந்தது 2015. பட் அப்போ என்னன்றது தெரில. பட் நவ் 2023 பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் ஒர்க் போயிட்டுருக்கு. 4000 crores மேலே ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்சாச்சு. தண்ணியை தேங்காதுன்னு உறுதி, அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் சொன்னிட்டு இப்படி நடந்தால் கண்டிப்பாக மக்கள் மிகுந்த கோவம் அடைஞ்சாங்க. இந்த வாட்டி தான் மக்கள் நிறையா கோவம் அடைஞ்ச இதுன்னு பார்த்திங்கன்னா இன்ன ஒருத்த வரைக்கும் இதுதான். ஸோ நீங்களும் பார்க்குறாங்க யாராச்சும் சரியாக தெரியல, யாரையும் குறிப்பிட்ட எதுவும் சொல்லலை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் ஓகே, இப்போதைக்கு தளபதிக்கு வந்தால் கண்டிப்பாக ஓட்டு விழுவாது அது சொல்லுவாங்க. நடிகரெல்லாம் சும்மாங்க, அதில் யார் வந்தால் எம்ஜிஆர் ஆகிடலாமான்ட்டு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் தான், தளபதி தான், கேப்டன் தான். ஓகேவா? ஸோ எம்ஜிஆர் சார், கேப்டன் தளபதி. ஸோ இவங்க எம்ஜிஆர் கேப்டனை தொடர்ந்து எஸ், அவரோட ஃபேன்ஸ்
இவ்வளோன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெரியும். ஸோ மற்ற யாரை கம்பேர் பண்ணாலும் சரி, ஸோ எந்த ஒரு பொலிட்டிஷியனையும் கம்பேர் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஆக்டரை கம்பேர் பண்ணாலும் சரி, ஸோ அவரோட ஃபேன்ஸ் பேஸ் எக்கச்சக்க லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். எஸ், சரிங்களா? ஸோ இந்தியா லெவல் மட்டும் இல்லை, ஃபாரின் லெவல், அதர் கண்ட்ரி லெவல் வரைக்கும் ஸோ விஜய்ன்றது யாருன்றது இப்போ தெரியும், எல்லாருமே தெரியும். எஸ், அதுதான் சின்ன பொறுத்த வரைக்கும் வரணும். எது மாற்றம், சேஞ்சஸ் தேவைங்க. கண்டிப்பாக மாற்றம் வேணும், மாற்றம் தேவை. அதுதான் சொல்லுவேன், எத்தனை நாள் தான் நம்ம மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்குன்ட்டு. மாற்றங்கள் தேவை தான். எஸ், ஓகே, அது இருக்கட்டும். அந்த காக்கா கழுகு கதை ஓவர் ஆகிருக்கு. சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு. நான் ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதுக்கு இந்த காக்கா கதை, டியர் தளபதி ஃபேன்ஸ் அண்ட் தலைவர் ஃபேன்ஸ், ஸ்டாப் திஸ். தலைவரே சொன்ன வரைக்கும் ரொம்ப ஹாப்பி தான் சொல்லணும். நிறைய பேர் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஃபேன்ஸ்குள்ளே யாரோ குளறுபடி பண்ணிவிட்டு அந்த சத்யன் ராமசாமியை மட்டும் தான் நம்ம போயிட்டு கையில் எது கிடைக்கோ தூக்கி போட்டு அடிங்க. ஸோ அதான் அந்த சத்யன் ராமசாமின்றது அந்த ஒருத்தன் மட்டும்தான். ஸோ அவனை கண்டுபிடிச்சி நீங்கள் அதே மாதிரி அந்த இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ்லேயே வருவாங்க, இந்த 2 பேர் டிஎம்கே எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டுமே இது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது சில பேரெல்லாங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் ஒன்றா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறோம். ஓகே, இந்த வரைக்கும் தெரில. ஸோ அவ்வளோதான். ஸோ கோர்ட்டு பற்றிக்கும் இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு வரல. ஸோ அப்கமிங்கில் கோர்ட்டோடைய அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். ட்ராவல் யூ டேக் கேர். பை 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 பை.